பிஜேபியுடைய அயோக்கியத்தனத்தையும் RSS-உடைய நாதாரித்தனத்தையும் பேசு. குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் எல்லாம் வந்து இங்க யோக்கியன் மாதிரி பேசுறாங்க. குண்டுவெடிப்பு தீவிரவாதி ஒரு கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கோழைகள் தான் இப்படி பேசுவாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பேசி முடிக்கட்டும். பாகிஸ்தானுடைய ஏஜென்டாக இவர் செயல்படுகிறார் தவிர பாரதத்தின் எதிராக நான் செயல்படுகிறேன். வித்தியாசம். பாஜக போற 78 இங்க கத்த வந்திருக்க, கத்திட்டு போ. பார்த்து அவர் என்ன சொல்றாரு? சில்லற பசங்கன்னு சொல்றாரு. மத்த இந்து இயக்கங்களை அவர் எப்படி சொல்லலாம்? இந்து இயக்கங்களை சில்லற இயக்கம் சொல்றது அவர் யாருங்க? அவரு நான் சில்லற இயக்கம் சொன்னா அவர் ஏத்துப்பாரா? உங்க பேச்சு இல்ல தனிப்பட்ட விஷயங்கள் ஒரு RSS ஆதரிக்கிற இஸ்லாமியர் இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல தமிழகத்துல முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் என்று சொல்லி இஸ்லாமிய அமைப்பு வச்சிருக்கு. மோடியால் மூளை செலவை செய்யப்பட்ட ஒரே நபர் எனக்கு தெரிஞ்ச எங்க அண்ணன் இப்ராஹிம். நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு மகிழ்ச்சி இருக்கிறேன். சகோதரருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஐத்தமிழ் நேயர்களை பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசு இந்திய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா அல்லது அண்டை நாடுகளின் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைய விவாத நிகழ்ச்சியை தொடங்கவிருக்கிறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் 4 சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள், வணக்கம். திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள், வணக்கம். பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம், வாழ்க வளமுடன். இந்து மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பாரத மாதா செந்தில் அவர்கள், வணக்கம். வணக்கம். முதலாவதாக தடா ரஹீம் அவர்கள்ட்ட கேள்வி தொடங்கலான் இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது கொரோனா காலகட்டம் தொடங்குவதற்கு முன்பாக 2019க்கு பிறகு இந்த CAA அமல்படுத்துவதற்கான சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீம்களுடைய போராட்டம், பல்வேறு அமைப்புகளுடைய போராட்டம் வந்து தொடங்குச்சு. குறிப்பாக இங்கே சென்னையிலையும் வந்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்துச்சு. இது தொடர் போராட்டமாக கூட உங்களுடைய சார்பில் வந்து பண்ணியிருந்தீங்க. முஸ்லீம்களுக்கு இதில் துளி அளவும் 0.001% கூட பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போவே அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். இருந்த போதிலும் உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அச்சத்தை காட்டுது? இல்லை, CAA ஆக்ட் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ண பிறகு, அதாவது இந்த சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியத்தையும் அது கொண்டு வரக்கூடிய நபர்களுடைய தன்மை வச்சு தான் இதை எதிர்க்கிறதா ஆதரிக்க என்ற நிலைக்கே தள்ளப்படுறோம். ஏன்னு சொன்னால் பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான் இது போன்ற அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வரக்கூடிய நபர்களை நாங்கள் வந்து அதாவது அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். ஆப்கானிஸ்தான். அப்போது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றது தான் RSS, அதை தொடர்ந்து பாஜக மற்றும் சில சில்லறைகளினுடைய பிரச்சாரமாக இருக்குது. ஆனால் இவங்க எப்படி ஒரு விஷமத்தை இல்லை, இது வந்து வெளி அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற. இல்லை, ஓப்பனாக சொல்கிறோம், முஸ்லீம்களை தவிர மற்றவங்களுக்கு இது குடியுரிமை கொடுப்பதற்காக CAA சட்டம் கொண்டு வரப்படுகிறது. சரி, ஆனால் இவங்களுடைய அந்த
பாசிச சித்தாந்தத்தை எப்படி கொண்டு போவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கொரோனா என்ற ஒரு நோய் உலகத்தில் எங்கேயோ ஒன்று தோன்றியது. அது உலகத்தை எல்லா நாடுகளும் தாக்கியது. சாதி, மதம், மொழி இப்படி பாகுபாடு இல்லாமல் தாக்கிச்சு அது அந்த கொரோனா. ஆனால் அது போன்ற ஒரு கொடிய நோயை பரப்பியது இஸ்லாமியர்கள் என்று ஒரு வன்மத்தை கக்கிய ஒரு கூடாரம் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக. அப்படி இருக்கும்போது இந்த சிஏஏ சட்டம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை முஸ்லீம்கள் ஏற்றுக்க முடியாது. இப்போ நாளைக்கு நான் போயிட்டே இருக்கேன், நிறுத்துகிறாங்க, ஆவணங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த ஆவணங்களை நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம், நம்ம இந்தியருக்கு உண்டான ஆவணங்கள், இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. நான் கேம்புக்கு போயிடுவேன். கேம்புக்கு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு அவங்களுக்கு கேம்பில் அடிக்கணும் அப்படியெல்லாம் அவங்களுடைய எண்ணம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னா அந்த ஓட்டு உரிமையை பறிக்கணும். இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு உரிமையை, அதிகாரத்தை பறிக்கணும். அந்த திட்டத்தோடு தான் ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்ந்து, ஆர்எஸ்எஸ் தான் அதை பாஜக வழிமொழியும். ஏன்னா ஒவ்வொரு விஜயதசமி அன்றும் இந்த சட்டத்தினுடைய செயல்பாடுகள் இன்னும் முழுமை பெறாமல் இப்போ தான் அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய சட்டத்தினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இதில் சிறுபான்மை மக்கள்னு சொல்லி அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், புத்தர்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய பெயர்கள் இல்லை, முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்ற அச்சத்தில் தான் நீங்கள் இதை பேசுகிறீங்க. ஆனால் இதை அமல்படுத்துவதற்கு முன்பாகவே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணுமா என்ன? இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு வராங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? பாபர் மசூதியுடைய இடத்தை பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல நீதிமன்றம் மூலியமாக ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த இடத்துல கோயிலை கட்டினது, 317 காஷ்மீர் விஷயத்தில் நீக்கினது, முத்தலாக் தடை சட்டம் என்று ஏதோ முஸ்லீம்கள் தூங்கிட்டு இருக்கிற முஸ்லீம்களை எழுப்பி தட்டி எழுந்துறான்னு சொல்லி எழுந்து உட்காந்தோடனே கொண்டாட்டி தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிட்ட மாதிரி பாஜக நினச்சிட்டு, அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய ஏதோ நாதாரிங்கள் சொல்லி இப்படி தான் செய்கிறாங்க முஸ்லீம்கள்னு சொல்லி அதை சட்டமாக ஆக்கியது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். ஹிஜாப் பிரச்சனையை கொண்டு வந்தது, ஹலால் பிரச்சனையை கொண்டு வந்தது, இது எல்லாமே இவங்க இது அரசு 9 ஆண்டுகளாக, கடந்த 9 ஆண்டுகளாக பாஜக இந்தியாவில் ஆட்சி இருக்கா இல்லையா? இந்த 9 ஆண்டுகளாக இந்த பாஜக மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது திட்டங்கள், நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல்னா எதுவுமே இல்லை. பெட்ரோல் விலை, டீசல் விலை, அது 2014 இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கேஸ் சிலிண்டர் 600 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1000க்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்குது. அதேமாரி பெட்ரோல் விலை அன்றைக்கி என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன, இப்படி பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையுமே வட்டி, வரின்னு சொல்லி பிடுங்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க மக்களை, அதாவது முஸ்லீம்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியர்களை இவங்க பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் நெருங்கும் போது இவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த படத்தை தின்னா பித்தம் தெளின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் எந்த படத்தை தின்னா பித்தம் தெளின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவசரமாக ராமர் கோயிலே 4-5 சங்கராச்சாரிகளை எதிர்ப்பு தெரிவித்து அதை வச்சு ஏதோ அரசியல் பண்ணலாமா பார்த்துட்டு அவசரமாக என்ன பண்ணாங்க, அந்த கோயில் திறப்படா பண்ணாங்க. 4 மாநில தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றாங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்படி எப்படியோ ஏதாவது ஒரு பொய் சொல்லி கோயாபாஸ் மூலியமா வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இப்போது கடைசியாக தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயத்தை தூக்கி போட்டு நாம என்ன பண்ணுவோம், இந்த தேர்தலை சந்திப்போம். அது மட்டும் இல்லை, வன்முறையை இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு இது உடனே வன்முறையை கொண்டு போவானுங்க. ஏன்னா இவங்ககிட்டயும் எல்லா வகையிலும் ஆட்கள் இருக்கானுங்க. இவனுங்களே தூண்டி விட்டு இவனுங்களே எதிர்த்தாக்குதல் நடத்தி அந்த வன்முறை மூலியமா அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக ஒரு நிர்வாணமான அற்பத்தனமான ஒரு அரசியலை பாஜக என்ன பண்ணிருக்கு, தேர்தலுக்கு முன்னாடி முன்னெடுத்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை வச்சுங்க சார். தேர்தல் நேரத்தில் இந்த சிஏஏவை அமல்படுத்தி இருப்பது என்பது ஒரு நாடகம் அப்படிங்கிறாரு. இன்றைக்கு ரமலான் முதல் நாள் நான் நோன்பு நோற்று நிலையில் எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை ஐத்தமிழ் சேனல் மூலமாக சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சியாக. அதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் ஒரு அழகிய தீர்வு சொல்லுகிறது. திருக்குரான் சொல்லுகிறது, அல்லதீன யஸ்தமி உணல் கவுல ஃபயத்தபி உணல் அஹ்சனா.
உண்மையான இது வந்து நாகரிகமான செயல். இது வந்து நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு பிஜேபி பத்தி என்ன பேசணும்? இதை பத்தி பேச இல்ல இது முதல்ல பிஜேபியுடைய அயோக்கியத்தனத்தையும் RSS நாதாரித்தனத்தையும் பேசு. குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் எல்லாம் வந்து இங்க யோக்கியம் குண்டுவெடிப்பு தீவிரவாதிகள் ஒரு கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத எனக்கு ஒரு வாய்ப்பு பேசி முடிக்கட்டும். பாத்தீங்களா? இதுதான் இந்த மாதிரி தீவிரவாதிகள் இந்த இந்த தீவிரவாதிகளை இந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளை சமூகத்தை விட்டு கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கோழைகள், கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கோழைகள். நாங்க தீவிரவாதிகள் ஒதுக்கணும். அது நிச்சயமா நிகழ்ச்சிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அதை மதிக்க மாட்டாங்க. அப்பாவி இந்துக்களை விட்டு வெடிச்சு கொலை செய்கிற இந்த கொலை இவர்களுக்கு கருத்தியலுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு தலைவராக வேடம் போடுறாங்க. உங்களால தாங்க முடியுதா? பாத்தீங்களா? கருத்தியலை எதிர்கொள்ள முடியாத கோழைகள். நான் என்ன கேட்கிறேன், அவர் பாரதிய ஜனதா கட்சி உங்களை மாதிரி தீவிரவாதிகளுடைய தாக்குதல் பேசுறதுக்காக காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வார்த்தைகளை நீங்க வார்த்தைகள் தெரிஞ்சு அப்படின்னா வேற மாதிரி மதிக்கலாம், அவரோட பழகலாம். ஆனால் இது பொது நிகழ்வு. அவர் இஸ்லாமியர் இல்லையா? அவர் இஸ்லாமியர் நீங்க அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அவருடைய தனிப்பட்ட உரிமை. நீங்க முதற்கட்ட பார்வை வைக்கட்டும், நீங்க அமைதியா இருங்க. வேலைவாய்ப்பு சார் நீங்க தொடரலாம். திருக்குரான் சொல்லுகிறது அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இஸ்லாமியர்கள் எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும்னா, ரெண்டு சாரார்கள் சொல்ற கருத்தை கேட்டு அதுல எது சரியான கருத்தோ அந்த கருத்தை முன்வைத்து அவர்கள் முடிவெடுத்தால் அது இறைவனுடைய நன்மையான விஷயங்களுக்கு ஒப்பாக இருக்கும். இஸ்லாமியர்களிடத்தில் நாங்கள் என்ன முன்வைக்கிறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆர்டிகல் 370 கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. யூனிஃபார்ம் சிவில் கோடை சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இப்போ சிஏஏவை கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. ட்ரிபிள் தலாக்கை வந்து தடை செய்தது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழகத்தில் இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகள் ஒரு பக்கம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இது வந்து இஷ்யூ கிடையாது. குண்டுவெடிப்பை நிகழ்த்திய தீவிரவாதிகள் இவர்கள் கருத்தை முன்வைக்கிறார். இஸ்லாமிய மக்கள் ஒரு ஜனநாயக மாண்பு. என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். RSS பற்றி பாரதிய ஜனதா கட்சி பற்றி ஒருமையில் அவர் பேசும் பொழுது கூட நான் மௌனம் காத்ததற்கு காரணம், அவர் அவருடைய கருத்தை அவருக்கு தெரிஞ்ச வாதத்தில் அவர் பேசுகிறார். ஆனால் நான் கண்ணியமா பேசக்கூடியவன், அதே நேரத்தில் இருக்கிற உண்மைகளை வெளிப்படுத்தணும். அப்போ ஜனநாயக கருத்துக்களே சொல்லக்கூடாதுன்னா இந்த தீவிரவாதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் எதிர்த்து நிற்போம்.
இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா தொடர்ந்து அவரால் ஒரு நிமிடம் கூட பொறுத்து கொள்ள முடியலன்றது காரணம் இவர்கள் இஸ்லாமிய மக்களை இப்படித்தான் வழி நடத்துறாங்க. இஸ்லாமிய மக்களை இப்படி வழி நடத்தினா இது போன்றவர்களுடைய மக்கள் கூட என்ன நடக்கும்? அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் இன்னைக்கு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சொல்வதற்கு காரணம் இது போன்ற குண்டு வெடிப்பு தீவிரவாதிகளை நாங்க கேட்கிறது அவர் மீது குண்டுவெடிப்பு சிறையிலிருந்து வந்தவர் அந்த பின்னணியின் அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு தவிர பாஜக எதிர்க்கிறவங்க பயங்கரவாதின்னு சொல்றாங்களா? அவர் மீது இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அப்ப RSS பார்த்து நாதாரின்னு சொல்லலாமா? RSS பார்த்து அவர் என்ன சொல்றாரு? சில்லற பசங்கன்னு சொல்றாரு மத்த இந்து இயக்கங்களை. அவர் எப்படி சொல்லலாம்? இந்து இயக்கங்களை சில்லற இயக்கம் சொல்றது அவர் யாருங்க? உங்களுடைய நேரம் அவர் நான் சில்லற இயக்கம் சொன்னா அவர் ஏத்துப்பாரா? நேரம் ஒரு பொழுது நான் சொல்றேன். அதனால அவர் நேரத்தை குறிக்கிட விடான்னு சொல்லுங்க. அத சொல்லுங்க முதல்ல. இஸ்லாமிய மக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, திருக்குரானை முழுமையாக நீங்கள் நம்புகிறீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்கள், அதுதான் வழிகாட்டுதல்ன்றீங்க. அப்ப எப்படி முடிவெடுக்கணும்னா, எந்த நேரத்திலும் உணர்ச்சி வசப்படாம அறிவார்ந்த சிந்தனைகளை கொண்டுதான் நாம் உரசி பார்க்கணும். இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது 2019 கொடுக்கப்பட்டது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா, இஸ்லாமியர்களை புறக்கணிக்க வைக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஒருபோதும் இல்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு, அதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா, இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரல, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. இதற்கு முன்னால் பல அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் தான் ஆப்கானிஸ்தான்ல, பங்களாதேஷில், பாகிஸ்தான்ல இருக்கிற மத சிறுபான்மை, அதாவது இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், இவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்தவர்கள், சமணர்கள், இவர்கள் எல்லோருமே ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல இருக்கும்போது அவர்களுடைய வழிபாடு பிரச்சனை இருக்கிறது. ஒருவர் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக அங்கே இருக்கிறது பிரச்சனையா இருக்கு. அங்க இந்துக்கள் கோவில் இடிக்கப்படுகிறது, பௌத்தர்களுடைய, சமணர்களுடைய, கிறிஸ்தவருடைய தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. அவர்கள் அங்கு நிம்மதியாக வழிபாடை செய்ய முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது பாகிஸ்தான் இவங்க ஆதரவு பண்றாரு. நான் பாகிஸ்தானை பத்தி பாகிஸ்தானுடைய ஏஜென்டாக இவர் செயல்படுகிறார் தவிர பாரதத்தின் எதிராக நான் செயல்படுகிறேன். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், நான் பாரத தாயின் பிள்ளையாக பேசுறேன். அதாவது இவர்கள் பேச முடியுதா பாருங்க, பொறுமை இல்லாத இது மாதிரியான நபர்களை கூப்பிடுறீங்களே நீங்க. சரி, நான் சப்ஜெக்டுக்கு வரேன். அதாவது பாகிஸ்தான்ல உள்ள, பங்களாதேஷில் உள்ள இந்துக்களும் சீக்கியர்களும் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படும் பொழுது, அங்கிருந்து விரட்டி அடிக்கும் பொழுது, தங்களுடைய வழிபாட்டை அவர்கள் முறையாக செய்யப்படாத பொழுது, அவங்க வேற வழி இல்லாம இந்த பாரதத்தை தன்னுடைய தாய் நாட்டிற்கு அகதிகளாக வருகிறார்கள். நேற்று இன்றைக்கு கிடையாது. 2014க்கு முன்னால் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அகதிகளாகவே இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 55 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில அவர்களுக்கு தீர்வே சொல்ல முடியாத நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 டிசம்பர் வரை உள்ள யாரெல்லாம் அகதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இவங்க சொல்ற வாதத்துக்கு வருவோம். இந்த மாதிரி எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்களே, இதுல ஏன் இஸ்லாமியர்களை கொண்டு வரலன்னா, அங்க வாதமே என்ன, இஸ்லாமிய நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து அவருடைய வழிபாட்டை செய்ய முடியாதனால அகதிகளாக இங்க வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம். இப்ப இன்னொரு வாதம், அப்ப இஸ்லாமியர்களாக பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து வராங்களே, அவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை சட்டம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில பாகிஸ்தானிலிருந்து வந்த 600 பேருக்கு இந்த 10 வருஷத்துல இந்தியாவின் குடியுரிமை கிடைத்திருக்கிறது. அப்போ பாகிஸ்தானிலிருந்து வர இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு கிடையாது. அவர்கள் அந்த நாடு வேண்டாம், அது ஒரு பயங்கரவாதத்தின் திறவுகோலாக இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அவர்கள் போதிக்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமியர்களாக பாரத தேசத்தின் குடிமக்களாக வாழ ஆசைப்படுகிறோம்னு முறையா பாஸ்போர்ட்டோட இங்க வந்து அவர்கள் முறையாக அதை பதிவு செய்து 10 ஆண்டு காலம் இங்கு நேர்மையாக வசித்தால் அவர்களுக்கு குடியுரிமையை பாரதம் தந்திருக்கிறது. இஸ்லாமியர்களை புரிஞ்சுக்கணும். எல்லா சட்டங்களிலும் அமெண்ட்மெண்ட் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துல அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கணும். அப்ப அகதிகளுக்கான வாய்ப்பை தவிர இதுல இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படலை என்பதை முதலில் புரிந்து கொள்ளணும். ஒண்ணு. ரெண்டாவது,
எடுத்ததற்கெல்லாம் RSS பாஜக அப்படின்னு இது போன்ற தலைவர்கள் தவறாக இஸ்லாமிய மக்களுக்கு போதிக்கிறாங்க. நான் முடிச்சுக்கிறேங்க. RSS பற்றி பேசணும்னா அது சம்பந்தமான பயிற்சி பெற்ற என்னை போன்றவர்கள்ட்ட முதல்ல கேளுங்க. நான் RSSல பிராத்மிக் முடிச்சிருக்கேன், RSSல 1ஆம் ஆண்டு பயிற்சி முடிச்சிருக்கிறேன். முதல்ல RSSனா என்னன்னே தெரியாம பொத்தாம் பொதுவாக பேசுகிறார்கள். அறிவில்லாதவர்கள் பேச்சையே நாங்கள் மடமையாக கருதி புறக்கணிச்சிருவோம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுறோம்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி அவருடைய எண்ணங்கள் என்ன, இந்த தேசத்தினுடைய நோக்கம் என்ன, தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு அவர்கள் எவ்வாறு பாதுகாக்கிறார்கள், தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த மக்கள்கிட்ட பேசணும். சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசாம காங்கிரஸ் திமுக கயவர்கள் சொல்லுவதை கண்மூடித்தனமாக கேட்டு இஸ்லாமிய மக்களை வழிகெடுக்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியவாத பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகள் ஊக்குவிப்பார்களே ஆனால் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த பாரதத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட எந்த ஆபத்தும் கிடையாது. இவர்கள் பாரதத்தின் மண்ணின் மக்கள், பயப்பட தேவையில்லை. பிரிவினைவாத சக்திகளுடைய இது போன்ற வதந்திகளை அச்சப்பட வேண்டாம். இஸ்லாமியர்களோடு நாங்கள் இருக்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அத்தனை பேரும் பாதுகாப்போடு வளத்தின் பங்கில் அவர்களும் நிச்சயமாக செயல்படுவார்கள். இப்போ இந்த CAA அமெண்ட்மெண்ட்னால இஸ்லாமியர்களுக்கு துளியளவும் பாதிப்பில்லை, பாஜக இஸ்லாமியர்களோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை வேலூர் இப்ராஹிம் கொடுக்குறாரு. இப்ராஹிம் சொல்லுங்க, வேலூர் எங்க வேலூர் நல்ல ஊருங்க. அது அந்த ஊரு கெட்ட பேரை வெளிப்படுத்த விடாதீங்க. ஏதோ ஒரு ஊர்ல வேலூர் நல்ல ஊரு, வேலூர் இப்ராஹிம் நல்லவர். அவர் தேசத்துக்காக பாரதத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான குரலா இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை? கேள்வி அருமையான கேள்விதான். ஆனால் அதில் ஒரு தவறு இருக்கு. அது என்ன உங்கள் பார்வையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம்னு இஸ்லாமியர்களை மட்டும் ஏன் சேர்க்குறீங்க? இந்துக்களுக்கே எதிரான சட்டம். தமிழர்கள்லாம் யார் இந்துவில் வச்சுருக்கீங்களா, நீக்கிட்டீங்களா? மோடி தான் அடிக்கடி எங்களை பார்த்து சொல்லுவார், எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கம்பாரு. சமீப காலமாக இப்போ அவர் எங்களை சீனாக்காரனோட சேர்த்து விட்டார். இப்போ எங்களை பார்த்தா இப்போ சீனாவுக்கு ராக்கெட் விட்ட கம்பெனியில் சேர்த்துருக்காரு. அதை இப்போ நாங்களாம் சீனாவுக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அவர் தான் எங்களை பாகிஸ்தான் கூடியும் இது சீனா கூடியும் சேர்த்து விட்டார். நீங்கள் எப்படி இப்போ என்ன தமிழர்கள்லாம் இந்துக்களா இல்லை இலங்கை தமிழர்களை இதோட சேர்த்ததுனால சொல்றீங்களா? அது என்ன இலங்கை தமிழர்கள்? தமிழர்களுக்கு எதிரான சட்டம் அவங்க வாயால் வராதா? ஏன் அந்த கேள்வியில் அதை சேர்த்துக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் ஐத்தமிழ்னு ஒரு சேனலில் நீங்களே தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தில் கையில பிடிச்சிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரானது அப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரானதுங்கிறீங்களா இல்ல இலங்கை தமிழர்களுக்கு எதிரானதுங்கிறீங்க? இலங்கை தமிழர்கள்லாம் எங்கேருந்து போனாங்க? நம்மளோட தொப்புள் கூடி உறவு தானே. இப்போ என்னோட தாத்தாலாம் இலங்கையில் இருக்கான், பர்மாவில் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அவங்கெல்லாம் என்ன நம்ம சொல்றது? தமிழ் தானே சார் பேசுகிறேன், மொழி தானே சார், மொழி வாரியாக பிரிந்தது தானே சார் மாநிலங்கள். அப்போ மொழி தானே சார் எங்களுக்கு உயிர் நாடி. அப்போ அவன் தானே சார் எங்களுக்கு சொந்தம் உறவு எல்லாம். அப்போ இது தமிழர்களுக்கு எதிரான ஒன்று தானே. தமிழர்களுக்கு யார்? இந்துக்கள் தானே. சரி, அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரியில் சிறுபான்மையாக பாதிக்கப்பட்டிருக்க ஒரு 4 பேருக்கு பிரச்சனைனா அவங்க வரட்டும், நாங்கள் கொடுத்துட்றோம். அங்கே அவங்களுக்கு பெரும்பான்மைங்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு நீங்கள் இல்லை. இலங்கையில் யார் பெரும்பான்மை? பௌத்த மதம் தானே பெரும்பான்மை. அப்போ நம்ம அப்பாவி தமிழர்கள்லாம் எங்கே போனால் ஏன் அவனுக்கு நீங்கள் குடியுரிமையை சேர்க்க வேண்டியதானே? சேர்த்தா என்ன சார் தப்பு? அப்போ இது தமிழர்களுக்கு எதிரான சட்டம் இல்லையா? தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுற சட்டம் இல்லையா? இந்துக்களுக்கே இது துரோகம் பண்ணுற சட்டம் இல்லையா? அப்போ என்ன இந்து பட்டியலில் எங்களை வச்சிருக்கீங்களா இல்லை தூக்கி விட்டு போயிட்டீங்களா? நான் என்ன திரும்பி கேட்குறேன், காலம் போன கடைசியில் இப்போ என்ன உங்களுக்கு ஏன் துணிச்சல் இல்லையா? ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு நான் ஏன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறேன்னா அர்த்தத்தோடு சொல்கிறேன். காரணம் என்னென்னா ஆள்றது மோடி கிடையாது, ஆள்றது ஆர்எஸ்எஸ். புரியுதா இல்லையா? மோடிக்கு எப்பயோ வீசா அடித்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருப்பார். உள்ளே வர்றதுனா கூட ஆர்எஸ்எஸ்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே வருவார். அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் பண்றதே அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு பின்னாடி அதான் சார் நானும் சொல்றேன். அசம்ப்ஷன் சொல்லலாம் சார். நான் என் பார்வையில தெளிவாக சொல்றேன். உண்மை பொய்யாங்கிறத உள்ள புகுந்து நீங்க பாருங்க. இப்போ எங்க அண்ணன் இருக்காரு, இதை தான் இந்த ஒற்றுமையை தான் நாங்கள் இந்தியா முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். ராமரும் பாபரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. இதுக்கு தானே சண்டையே. எங்க பார்த்தா பாபர் 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல பாபர் நான் வந்துடுறேன் சார், நான் வந்துடுறேன் சார். வேடதாரிய பாபர் நாங்க வேற வழி இல்லை சார். நாங்க இது
மத ரீதியாக ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு சட்டங்கள். எல்லா மதமும் ஒரே மதம். இங்கே உட்காந்துருக்க நான் யாரையும் ராமர் பாபர்லாம் பிரித்து பார்க்கல, தமிழர்களாக பார்க்குறேன். இங்கே இருக்க எந்த முஸ்லீமை கூப்பிட்டு கேட்டாலும் நான் முதல்ல தமிழன் தான் சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லுவான். அந்த உணர்வு பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் பகிரங்கமாக ஒரே நிமிடத்தில் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆதரிக்க மாட்டேன், அமல்படுத்த மாட்டேன், முடிஞ்சதை போய் பண்ணி பாடுறா, வெளில போங்கடான்னு தூக்கிட்டாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நான் அமல்படுத்த முடியாதுன்னா என்ன செய்ய முடியும் உங்களால்? எதை வேணாலும் கொண்டு வாங்களேன். இப்போ என்ன நீங்கள் ஏற்கனவே கொண்டு வர சட்டம்லாம் புனித சட்டமா? நீட்டு புனித சட்டமா? ஜிஎஸ்டி புனித சட்டமா? இல்லை நீங்கள் இது வரைக்கும் ஒரு 15-20 சட்டம் கொண்டு வந்தீங்களே, விவசாய சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்களா, அதெல்லாம் புனித சட்டமா? எல்லாமே நாட்டுக்கு துரோகம் பண்ணுற துரோகிகளான சட்டம்தான். புரியுதா இல்லையா? இதில் இந்த ஒரு சட்டம் ஏன் பயந்துக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தலை? முதல்ல அந்த வாதத்துக்கு வருவேன். இது எப்போ சட்டம் நீங்கள் அமல் பாஸ் பண்ணீங்க? இங்கே இருக்கிற எடப்பாடி அவர் ஒரு தமிழன், பச்சை தமிழன், பச்சை துண்டு போட்ட விவசாயி. இந்த பச்சை துண்டு போட்ட விவசாயி தமிழன் 13 பேர் அங்கே இந்த சிஏக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட தமிழன் தானே? இங்கே இருக்க எடப்பாடியே தமிழர்களுக்கு துரோகி தானே? இந்த சட்ட ரீதியா செயலாளராக இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சிஏஏ வந்து தமிழ்நாட்டிற்கு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் பாதிப்பு நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சார். கண்கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் என்ன சார்? இது ஆக்ட உனக்கு படிக்க தெரியல. ஆக்டுக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா கூட இங்க வர சார் ஒரு நிமிஷம் சார். ஆக்டுக்கு உனக்கு படிக்க தெரியல. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா கூட ஆதரவு தெரிவிச்சு தான் சார். ஒண்ணு தெரியுமா? இந்திய காங்கிரஸ்காரன் இன்னைய வரைக்கும் திணிச்சுட்டு தான் இருக்கான். இந்திய ஒளியன் காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. நாங்க ஏன் காங்கிரஸோட இருக்கோம்? ஒரே வார்த்தை, உனக்கு பிடிக்கலன்னா திணிக்க மாட்டோமா, விலை கொடுத்துருவான். நாங்க கூட இருக்கோம். இதான் பாலிசி. தேசிய கட்சி எல்லாம் ஒரே பார்வையில தான் இருக்கும். தேசிய கட்சி ஒரே பார்வையில இருக்கும் சார். நாங்க அதெல்லாம் வேணாம் இல்லை. எங்களுக்கு தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இல்லை, இந்திய அளவில் மத ரீதியாக மதசார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு மதத்துக்காகவே ஏற்று ஒரு சட்டத்தை நீ கொண்டு வரேன்னு சொன்னா இது பேரு மதசார்பற்ற நாடா? அந்த அந்த வரியை வச்சிருக்கீங்களா உயிரோட? அதே கொளுத்திட்டீங்க. அப்புறம் என்ன உங்கள்கிட்ட போய் ஜனநாயகத்தை பற்றி பேசுறது? அவர் சகோதரன் ஒரு கருத்தை சொல்லிட்டார், அது கூடயே போக மாட்டேன். அது அவரோட பாலிசி. அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவரோட பாதுகாப்பு இருக்கு, அவருக்கு அவங்களுக்கு வேண்டியவங்க பேசட்டும். இப்போ இவருக்கு அது பிடிக்கல, இவர் எதுக்குறாரு? ஏன் பார்வையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் இது எதிர்ப்பான ஒரு சட்டம். ஏன் நீங்கள் இவருக்கு பேசும்போது ஒரு வார்த்தை கேட்டீங்க, இதில் என்ன உங்களுக்கு பாதிப்பு? நீங்களே இங்கே இருக்கிற முஸ்லீமை கூப்பிட்டு ஐடி கார்டை கூப்பிட்டு கேட்குறான். இந்தியாவில் ஒரு பார்டரில் கேட்குறான், உங்கள் தாத்தாவோட ஐடி கார்டு இருக்கணும், உங்கள் தாத்தாவோட ரேஷன் கார்டு இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும். இங்கே அவனுக்கே ஐடி கார்டு இல்லை. கேளுங்க சார், உள்ளே போய் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் இருந்தால் உங்களுக்கு இங்கே அளவுடு. இவர் சொன்ன மாதிரி ஓட்டுக்காக அகதிகள் முகாம்லாம் சேர்க்க மாட்டான், அப்படியே நாடு கடத்தி வெளில கொண்டு விட்டுருவாங்க. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களுக்கு இம்மிடியேட்டாக நாடு கடத்தப்படுவார்கள். அதுக்கு இது மறைமுக சூசகம். அதுதான் அந்த பாலிசி. நான் கேட்குறேன், எதுக்கு இப்போ உனக்கு போகிற காலத்தில் எதுக்கு? என்ன காரணம் தெரியுமா? அவர் சொன்னார் பாருங்க, முழு அரசியல், வேற வழி கிடையாது. ராமரை கையில் எடுத்து வேலைக்கு ஆகல, பாபர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இலங்கை தமிழர்களை வந்து இந்த விவகாரத்தில் இந்த சிறுபான்மை பட்டியலில் சேர்க்காததுனால இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறார். அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக, இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்படுவார்கள் என்கின்ற பொய் பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு சம்பவம், ஒரு இஸ்லாமியர் இந்த நாட்டை விட்டு துரத்துகின்றார்கள் இந்திய இஸ்லாமியர்களை என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டால் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். நான் பகிரங்கமா அறிவிக்கிறேன். அண்ணனும் இங்கதான் இருக்க போறாரு, திமுக இங்கதான் இருக்க போகுது, அல்லது நம்முடைய தடாரஹீம் அவர்களும் இங்கதான் இருக்க போறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு இஸ்லாமியரை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவோம் என்று சொல்லி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக நடத்தினார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தின் மூலமா அது நடக்கும்னு சொன்னா அவர்களுக்கு நான் சேலஞ்ச் விடுறேங்க. இது நடக்காது.
இந்த கருத்து இது ஏன் சேலஞ்ச் இது முடிங்க ஏன் சேலஞ்ச் ஏத்துக்கோங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாரு நீங்க சூர்யா சார் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதனால நான் என்ன சொல்றேன் 10,000 கொடு அண்ணா நான் நாளைக்கு ப்ரூவ் பண்றேன். இன்னைக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்குது. அடுத்த வாரம் வளர்ச்சி வச்சிருக்க கூடிய சொத்து எடுத்து தரேனே. நான் ஒன்னும் ஆளுங்கட்சியாவோ இதுல வேலை இல்ல. என்னோட உழைப்புல இருக்கக்கூடிய காசை நான் சேலஞ்சா விடுறேன். என்னோட தனிப்பட்ட முறையிலே விடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றார்கள், அகதிகளாக வந்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய கொடுமைகள் அனுபவித்து இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இரட்டை குடியுரிமை வேண்டும் என்பதுதான் திமுக சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு. அங்க இருக்கக்கூடிய சிங்களவர்கள் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை தர வேண்டும் என்று சொல்லி அண்ணன் போராடுவாரா? ஏன் போராட மாட்டாரு? சிங்களவர்கள் அங்கு பெரும்பான்மை, அவர்களுடைய நாடு. அப்ப பாகிஸ்தான்ல யாரு இருக்கா? யார் பெரும்பான்மை? யாருடைய நாடு? பங்களாதேஷ் யாருடைய நாடு? ஆப்கானிஸ்தான் யாருடைய நாடு? அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை, அந்த நாட்டினுடைய உரிமை என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கொண்ட நாடு. சிங்களவர்களுடைய பகுதியாக இலங்கை இருக்கிறது. அப்ப சிங்களவர்களுக்கு இங்க எப்படி அவர்களுக்கான உரிமைகளையோ அவர்களுக்கான இங்க இருக்கக்கூடிய குடியுரிமை வேண்டாம்னு சொல்லி இவங்க சொல்றாங்களோ அதே போலதான் அங்கேயும் நீங்க இதையே கம்பேர் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. சொல்றேன் இல்ல, ஆனால் தமிழர்களை சேர்க்கல அப்படின்றது நீங்க 10 வருஷம் 15 வருஷம் இவங்களும் தான் அங்க கூட்டணியில இருந்தாங்க, அமைச்சரவையில இருந்தாங்க. அதை கேட்கலன்றது இப்ப கேட்க வேண்டாம். அதுக்கு சொல்றது திமுக. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கான பதில் சொல்ல வேண்டும். இரட்டை அதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குனாக்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இங்கு புலம்பெயர்ந்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விடும் என்று சொல்லி திமுகவே ஒரு காலத்துல பேசுச்சு. அதுக்கான வழக்குகள் போட்டாங்க. நீங்க ஆக்டிவ் வாங்க. இந்த சப்ஜெக்ட் வேற, ஆக்டிவ் வாங்க. தமிழர்கள் இந்துக்களா இல்லையா? நீங்க சொல்றது மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா நிச்சயமாக அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு அது முக்கியமான ஒரு அமர்மெண்டா இருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இன ரீதியாக இது மத ரீதியாக பல விஷயங்கள் இருக்கு, சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்னா நான் சொல்றேன் சிஏஏ மூலமாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு சொல்ல வரேன் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. நான் சொல்றேன் எப்படி அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இங்க நீங்க வந்து குடியுரிமை கொடுக்குறீங்களோ அது போல இலங்கை தமிழர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா தப்பு இல்லை. அதுக்காக போறான்னா தப்பு இல்ல. ஆனா இவங்க எப்படி தெரியுங்களா டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கு கொடுங்க. அப்ப சிஏஏ அமல்படுத்துறதுக்கான சட்ட மசோதா நிறைவேற்றும் பொழுது அப்பவே வந்து திமுக சார்பிலேயே சொன்னாங்க கடைசி சரி இதையாச்சும் பண்ணுங்களே அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அப்ப பாரத் மாதா செஞ்சுட்டு ஒரு கோரிக்கை இந்த சட்டம் தப்புன்னு ஒரு வேலை சொல்லுங்க. அதாவது இதுல 2 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுறேன். முதலாவது சகோதரர் அவங்க சொன்னாங்க நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிஏவில் வந்து அவங்க தாத்தாவுடைய அடையாளத்தை வைத்து தான் இன்றைக்கி குடியுரிமை வந்து உறுதி செய்யப்படும். நான் டீப்பாக ஆய்வு செஞ்சு பார்த்துட்டேன். எந்த ஷரத்தில் எந்த எண்ணில் நீங்கள் சொல்கிற அந்த விவகாரம் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் வந்து நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு ஏற்றுக்குவேன். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. சரியா? நம்பர் 1. அப்போ ஒரு விஷயத்தை பேசணும்னா அந்த ஷரத்துகள் முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் பேசுங்க தயவு செய்து. நம்பர் 1. 2வது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கை விட்டுட்டாரு, விட்டதுமே நாங்கள் உள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறாருன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அறியாமையில் அறிக்கை விட்டு இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா நம்பர் 1 இது மத்திய அரசுடைய சட்டம். இது மத்திய அரசுடைய சட்டம். மத்திய அரசு அமல்படுத்தும் பொழுது அது தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களையும் கட்டுப்படுத்தும். நம்பர் 1. 2வது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும்னு நினைக்கிறான்னு வைங்க, தமிழ்நாடு போலீஸ்ல சொல்லிட்டு தான் பிடிக்கணும் இல்லை, என்ஐஏ நினைத்தால் அது மத்திய அரசுடைய தேசிய புலனாய்வு முகம் அதற்கு அதிகாரம் இருக்கிறது, பிடிக்கும், உள்ள வரும், உள்ளர வந்து பிடிக்கும், பிறகு கூட தகவல் சொல்லும். அப்போ நான் இத முடிச்சுக்கிறேன். இல்லங்க நான் முடிச்சுக்கிறேன். அதாவது மத்திய அரசுடைய பவர் என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு மாநில அரசாக உங்கள் வரையறை என்பது ஒரு லிமிட் தான். மத்திய அரசு தேசம் முழுக்க ஒரு சட்டம் கொண்டு வருமேயானால் அதை தேசம் முழுக்க நடத்தும். அதை எந்த மாநில அரசும் தடை செய்ய முடியாது. ஏன்னா இது மாநில அரசின் சட்டம் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், இந்த தமிழகத்திலிருந்து இவர் மாட்டிக்கிட்டா என்ன, அவர் மாட்டிக்கிட்டா என்ன, நான் என்ன கேட்கிறேன்னா அப்படிலாம் நடக்கல, நடக்காது, நடக்க போவதில்லை. தேவையில்லாம இஸ்லாமிய மக்களை பயத்தின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள்.
இலங்கை தமிழரை பத்தி பேசுனீங்க. இலங்கை தமிழரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு, மத்திய அரசு நிலைப்பாடு என்னன்னா, அந்த மக்கள் தாங்கள் சுயமரியாதையாக தங்களுடைய நாட்டில் குடியுரிமையோடு வாழ வேண்டுமே தவிர இந்த நாட்டில் அகதிகளாக வாழ வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் முதலாவதாக இலங்கைக்கு சென்று தமிழர்கள் பகுதியிலே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தமிழர்களுக்கான ஆதரவை அளித்து அங்குள்ள 3000 மக்களுக்கு வீடுகளை கட்டி இலங்கை தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவங்க அந்த நாட்டில் குடிமக்களை வாழ்றதுக்கு இந்த நாட்டில் அகதியாக வாழக்கூடாது என்பதுதான் இலங்கை தமிழர்களுடைய அதே பாயிண்ட். இஸ்லாமியர்கள் நீங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறோம். கொண்டு போறாங்க. நான் அறிவார்ந்த சமூகமாக தனிப்பட்ட முறையில் பேச ஏற்க முடியாது. நிச்சயமா அது வந்து இந்த விவாத நிகழ்ச்சிக்கு மாண்பு கிடையாது. பேசும்போது முழுமை பெற விடுங்க. உங்களுடைய கருத்து வரும்போது நீங்க பேசுங்க. அண்ணன் நிறைய விஷயம் இலங்கை தமிழருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கிறாரு. ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாரு? அரை நாள் உண்ணாவிரதம். அரை நாள்னா காலையில இருந்து மதியம் வரைக்கும் இருந்த உண்ணாவிரதத்துல ஐயா கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்தது. என்ன, அங்கு போரை நிறுத்தி விட்டார்கள் என்று சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாரு? உண்ணாவிரதத்தை நிறுத்திட்டு போனார் காலையில இருந்து மதியத்துக்குள்ள. அப்ப இவர்கள் நடத்திய நாடகம், இலங்கை தமிழர்களுக்காக நடத்திய நாடகம் எல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அண்ணன் வந்து RSS ஆட்சி, இது பிஜேபியினுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்றார். ஆமாம், இது RSS ஆட்சி தான். அண்ணன் சொல்ற திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இல்லை, அது பீகாரி ஆட்சி. பீகாரில் இருந்து வந்த பிரசாந்த் கிஷோர்னால தான் இவங்க வெற்றி பெற்றார்கள். ஸ்டாலின் தான் வராருன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்காக 350 கோடியை கொடுத்து அவர் மூலமாக வெற்றி பெற்ற ஆட்சி பீகாரி ஆட்சி. எனவே நீங்க என்ன தமிழர்களுக்கான ஆட்சின்னு சொல்லாதீங்க.
பீகாரிகளுடைய ஆட்சின்னு சொல்லுங்க. நாங்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்சியை தான் நாங்க சொல்றோம், பகிரங்கமா சொல்றோம். அதுல வந்து தப்பு கிடையாது. அவர் கருத்துக்களுடைய பதில் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம்னு சொல்றாரு. பாஸ்போர்ட்டை தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறீங்க, பாஸ்போர்ட்டை நாங்கள் தடை செய்வோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமோ அது மாதிரியான மூடத்தனம். ஏனென்று சொன்னால் அந்த 3 நாடுகளிலிருந்து இந்த இந்தியாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய உரிமை என்பது இந்திய அரசிடம் இருக்குது. அதை தடுப்பதற்கான உரிமையே தமிழகத்துக்கு கிடையாது. எப்படி தடுக்க முடியும்? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு தமிழ்நாடு, இவர்கள் தமிழ்னு சொல்லி தனி உரிமை இவர்கள் கொடுக்கறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா? எனவே இவர்கள் சொல்வதெல்லாம் நாடகம், அரசியல். இவர்களால் தடுக்க முடியாது. சிஏஏவை இங்க அமல்படுத்துவதை நாங்கள் தடுத்துவோம். அங்கிருந்து இங்க வந்தவங்களுக்கு இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய அடிப்படையே இல்லைங்க. எனவே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமிய மக்களை, இஸ்லாமியர்களை இப்ப 10 ரூபா காயின் செல்லாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பரப்புறாங்க. திருமுருகன் காந்தி எல்லா இடங்களையும் இப்ப என்ன சொன்னார்னா, ரேஷன் கார்டை புடுங்க போறாங்கன்னாரு. இப்படி பொய் பிரச்சாரங்களை, பொய்யாக வதந்திகளை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பரப்பி மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தூண்டிவிட பார்க்கின்றார்கள். தேசபக்தி நிறைந்த வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள், இந்திய தேசியத்திற்கு ஆதரவானவர்கள், நல்ல வழிகாட்டுதலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்னால எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் கிடையவே கிடையாது. இது குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம், குடியுரிமை எடுக்கக்கூடிய சட்டம் இல்ல. இதை பற்றிய வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்தா நான் பதிவு செய்யறேன். சூர்யா சார், சுருக்கமா உங்களுடைய பதில். இதுல என்ன சுருக்கமா, இதெல்லாம் அவர் தான் இவ்வளவு நேரம் பேச விட்டு இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, கேட்டதெல்லாம் ஒரு கேள்வி. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அவர் கேள்வி தான் திரும்பி திரும்பி எங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் திரும்பி அவர்கிட்ட ஒரு 2 கேள்வி தான் கேட்குறேன். எங்கள் அண்ணன் கூட ரொம்ப அழகாக பெருந்தன்மையாக சொன்னார், தமிழக முதல்வர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் அறியாமையில் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு சொல்லி அவர் அழகாக சொன்னார். அறியாமையில் அறிக்கை கொடுக்குறோங்கிறது அப்புறம் பார்த்துக்கோங்க. இந்திய முழுக்க ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் பொழுது தனி மாநிலம் மட்டும் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? விளக்கம் நான் தானே கொடுக்கணும். அறியாமையில் அறிக்கை கொடுத்ததா சொன்னார். அறிவே இல்லாமல் சட்டத்தை திணித்தால் இதுதான் பதில். நான் திரும்பி உங்களே கேட்குறேன், நீங்க கொண்டு வந்த சட்டம் சட்டமா? தமிழனுக்கு துரோகம் பண்ற ஒரு சட்டம்னு சொன்னா நான் சொல்றேன் சார். அதான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன்ல, ஒன்னொன்னுக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன். நீங்க என்னை விட்டா தானே. தமிழனுக்கு துரோகம் பண்ற ஒரு சட்டம்னு தமிழ் உணர்வு கூட இல்லாம நீங்க அதை அப்படியே ஊத்தி மூடி மறைச்சி இலங்கை தமிழர்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மோடியே போய் அவர்கள் அங்க ஒண்டி குடியமர்த்தி வைக்கிறேன்னாரு. 10 வருஷமா எந்த கோயில்ல மணி அடிச்சிட்டு இருந்தார்? இலங்கை தமிழர்கள் இங்க இருந்தார்கள். நீங்க அப்புறம் எப்படி பேசுறா எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க அங்கெல்லாம் விடுங்க சார். நான் கேட்ட கேள்வி குடியுரிமை கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கலாம். குடியுரிமை கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு தானே இருக்குன்னு இப்ப நீங்க தானே சார் வாய்க்கிலேயே கத்துனீங்க. மாநிலத்துக்கு என்னடா இருக்கு, குடியுரிமை கொடுக்கறதே நாங்கடா, பாஸ்போர்ட் எவன்டா இஷ்யூ பண்றதுன்னு கத்துவீங்கல்ல. உங்கள்கிட்ட தானே கேட்கிறேன். 10 வருஷமா எந்த கோயில மணி அடிச்சிட்டு இருந்தீங்க? இது வந்து இது முட்டாள்தனமான வாதம். நான் இதுக்கு உடன்பட மாட்டேன். உனக்கு தெம்பு இருந்தா திறமை இருந்தா நீ காங்கிரஸ் போய் கேளு. நீ நான் கேட்கறது கொண்ட பதில் கிடையாது. சும்மா உட்கார்ந்து பேசி என்ன பண்ணுறீங்க? சரி, மைக் கொடுத்து கத்த முடியாது. சும்மா கத்த இந்த பூச்சி பிடிக்கிற வேலை எல்லாம் இங்க காட்ட வேணாம். உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா 600 பேர் விவசாயி செத்தான். 600 பேர் விவசாயி செத்தான். மோடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டீங்க. என்ன பெரிய யோக்கியமான சட்டம்? என்ன உங்களுக்கு தெரியாது? நாங்களா கொண்டோம்? கொண்டது நாங்களா? கொண்டது நாங்களா? தெரியுமா? பாருங்க, ஒண்ணு
இது அறிவுபூர்வமான விவாதமா இருந்தா நான் விடை கொடுப்பேன். நான் சொல்ல திரும்பி இதே கேள்வி நான் கேட்கிற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருந்தா பேச விடுங்க. நான் தான் சொல்லிட்டேன். ரெண்டே வார்த்தை, நாங்க முடியாதுன்னு சொன்னா யூனியன் இஸ் லைக் ஆனியன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எல்லா மாநிலமும் சேர்ந்தாதான் உனக்கு வெங்காயத்தை உரிச்சா உள்ள ஒண்ணு இல்லை. அதுக்கு அர்த்தம் தான் மாநிலங்கள் எல்லாம் நின்றுட்டா நீ அங்க என்ன பண்ண முடியும் உன்னால? நாங்க நீ இவ்வளவு சொல்றீங்களே முடிஞ்சா பண்ணிப்பார், உனக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு வரியை நிறுத்திட்டோன்னு சொன்னா நீ என்ன பண்ண முடியும் உன்னால? திரும்பி நான் கேட்கிறேன், எவ்வளவு நீங்க ஆட முடியுமோ ஆடுங்க. 24 தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்த அத்தனை சட்டமும் ரத்தாகும், ரத்து செய்வோம், மாற்று கருத்து இல்ல. இந்த மாதிரி மத ரீதியா அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். மத ரீதியா 24 தேர்தலுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிராக பிரிவினைவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டெடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் வேறறுக்கப்படுவார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பிரிவினைவாத திமுக பக்கம் பயங்கரவாத எஸ்டிபி, அந்த பக்கம் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட அதே கேரளாவுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்கள் RSS ஆல கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப நான் கேக்குறது ஜனநாயக அடிப்படையில எஸ்டிபிஐ பயங்கரவாதிகள் சட்டப்படி கேரள நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு ஜனநாயக கட்சிகள் தாக்குகிறது. நீங்க மறுக்க முடியுமா? இல்ல நான் கேக்குற கேள்வி சட்டப்படி ஒட்டுமொத்தமாக நீங்க சட்டப்படி இல்ல ஒட்டுமொத்தமாக தவறான விஷயம் என்ன சவாலை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதை மறுக்க முடியுமா? அப்ப தமிழகத்துல இஸ்லாமிய வாக்குறுதி தவறான இஸ்லாமியர்களை வழிநடத்துகிறார். இஸ்லாமியர்கள் என்பவர்கள் பெருமைமிக்கவர்கள், இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள். அவர்களை கல்வியில பொருளாதாரத்துல முன்னேற்ற வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அவர்களை மூளை செலவை செய்து தவறான பாதைக்கு கொண்டு சென்றால் அதை மோடியால் நிறுத்துவோம், தேசத்தை பாதுகாப்போம். மோடியால் மூளை செலவை செய்யப்பட்ட ஒரே நபர் எனக்கு தெரிஞ்ச எங்க அண்ணன் இப்ராஹிம். நிறைவு கருத்தா உங்களுடைய கருத்தை சுருக்கமா பதிவு செய்யுங்க. அதாவது எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி பேசுவாங்க. அப்படிதான் என்ன பண்றது, எங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படிதானே பேச முடியும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து பாஜக RSS இது பாஜக RSS பத்தி பேசவே கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் இந்த எண்ணெயை பற்றி வச்சு ஒரு இது, அப்புறம் வந்து எண்ணெயை வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருக்கு எங்கே வேணால் வழக்கு போடுவாங்க, யாரை வேணால் தூக்குவாங்க, அதெல்லாம் உண்மைதான். அது நான் சிபிஐயே எதிர்கொண்டவன், சிபிஐ வழக்குகளையும் சிபிஐ எதிர்கொண்டவன். ஏன்னா லோக்கல் போலீஸு இதே எண்ணெயை கூட எதிர்கொண்டவன். இதை வச்சு எல்லாம் நம்மளை மிரட்டக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் எண்ணெயை வந்துடும், நாளைக்கு இது அது வந்துடும், தீவிரவாதி பயங்கரவாதி. நான் தீவிரவாதி தான், என் சமூகத்துக்கு தீவிரவாதம் செய்கின்றவன் தீவிரவாதியாக தான் இருக்கேன். இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த தீவிரவாதி கிட்ட தான் இந்த ஓடி வந்தாங்க குடும்ப பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க சொல்லி. தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்ள முடியாத கோழையாக ஒரு பயங்கரவாத அப்போ தீவிரவாதி உங்க பேச்சு இல்ல
தனிநபர் இஸ்லாமியர்களை மிரட்டுவதற்காகவும் அவர்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஜால்ரா பண்ணா அவங்க போடுற எலும்பு துண்டை வந்து கவிட்டு வந்து பேசினாங்கன்னா அவங்கள ஆதரிச்சு அவங்க தேசிய அதாவது இப்ப பாரத் மாதா செந்தில் சொன்னது பாருங்க தேசபக்தன், அந்த மாதிரி தேசபக்தன் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவங்களை எதிர்த்து அரசியல் ரீதியாக அவருடைய அந்த அக்கிரம மக்களுக்கு எதிரான அக்கிரம சக்தியை எதிர்த்து நம்ம போராடினா நம்மளெல்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்க, எந்த நேரத்திலையும் வந்து இவங்க வந்து இந்த சிஏ மூலியமாக வந்து அப்புறப்படுத்தலாம் இல்லது அப்புறப்படுத்துவோம் என்ற மிரட்டலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கொடிய சட்டம் தான் இந்த சிஏஏ. ஏன் சொன்னா நாடு சுதந்திரம் பெற்று அப்போ உங்ககிட்ட இத்தனை ஆதாரங்கள் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, அப்புறம் வந்து ஆவணங்கள் எல்லா ஆவணங்களும் இருக்கு. எந்த ஆவணமும் செல்லாது. பர்த் சர்டிஃபிகேட் மட்டும், அதுவும் உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, உன்னுடைய தாத்தாது வேணும், பாட்டன் வேணும். ஏன் தெரியலன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், தெரியலன்னு சொல்லாதீங்க. நான் செஞ்சேன் நான் சொல்றேன் தெரியலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவங்க இந்த கொரோனா என்ற நோயை முஸ்லிம்கள் மீது பரப்பி அப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஏன்டா டே லூசு பசங்களை இது போய் கொரோனா என்ற நோய் அதாவது தப்லீக் ஜமாத் மூலியமா தான் பரவிச்சு. இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு இந்தியாவில கொண்டு வச்சு அப்ப எங்க போனார் இந்த செந்தில, நம்ம செந்தில எல்லாம் எங்க போனாரு? மோடி அவர்களை அறிவிப்பு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க எல்லாம் டெல்லி போயிட்டாங்க. அந்த வேற கதை சப்ஜெக்ட் பேச தனியா சொல்லுங்க. அது நாட்டுடைய சுகாதாரத்துறை செயலாளர் என்று கொடுத்திருக்காரு. இந்திய தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி எல்லாம் சுகாதாரத்துறை செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதே மாரி வெளிநாட்டில இருந்து வந்த இந்த இதுன்னு சொல்லிட்டு அப்ப பாஜக RSS தூண்டுதல் இல்லாம இதே குருமூர்த்தி ஆர்டிக்கல் எழுதினாரு, இந்துல எழுதினாரு, எக்ஸ்பிரஸ்ல எழுதினாரு, தமிழ் எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்காரு. அதனால RSS இது சொல்ல, பிஜேபி சொல்லன்ற அப்போ செந்திலெல்லாம் வந்து இது வன்மையா ஒரு நோய் எங்க வேணாலும் வரும், இது முஸ்லிம்கள் மீது நீ பரப்புங்களே நியாயமற்ற செயல் அப்படின்னு சொல்லி செந்தில் கண்டிச்சாரா? நான் கேட்குறேன். கண்டிக்கல இல்லை. அது இருக்கும்னு சொல்லிட்டு பொத்தி மட்டும் அமைதியா இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து இந்திய இஸ்லாமியர்கள் தான் அந்த அநீதியான செயலை யாரும் கண்டிக்கல, வரவேற்றாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த சிஏ மூலியமா, என்ஆர்சி மூலியமா, என்பிஆர் மூலியமாக முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு கொடுமை ஏற்பட்டா அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சொல்லுங்க? வரும்போது அதனால இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய நோயை அந்த தப்லீக் ஜமாத் மூலியமா இஸ்லாமியர்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு நாடு முழுவதும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிய இந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து இந்த சட்டம் கொண்டு வந்திருக்குன்னா அது நிச்சயமா ஒரு சந்தேகத்துக்குரிய சட்டம் தான், சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். சூர்யா சார், உங்களுடைய நிறைவு கருத்து? யாரும் வந்து இந்தியர்கள்னே சொல்றதில்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லி, நீங்க கூட சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்துன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறது RSS பிஜேபி. நாங்க இங்க தமிழர்கள்னு சொல்றோம். திமுக ஆட்சி கூட திராவிடர் மாடல் ஆட்சின்னு சொல்லு, அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்லுன்னு சொல்றோம். இதான் 2 கட்சிக்குள்ள வித்தியாசம். செங்கோட்டை திராவிட கோட்டையாக மாற்றுவோம். முதல்வர் MK ஸ்டாலின்ங்கிறத காங்கிரஸ் ஓகே சொல்லி பிரதமர் MK ஸ்டாலின் கூட மாற்றுவோம். அதுக்கான முயற்சியை எடுப்போம். நாடு நல்லா இருக்கட்டும். இந்த நாசமாக போன
பிரிவினைவாதத்திலிருந்து விடுபடட்டும். வெரி குட். எல்லாரும் இந்தியர்களா பிரிவினைவாதத்திலிருந்து இந்துக்களா இருக்க வேண்டாம். உங்களுடைய நிறைய கருத்து சுருக்கமா இந்த திருக்குரான் தொடர்பாக? திருக்குரான் சொல்லுகிறது துஅத்தியல் முல்க மந்தஷா வ தன்சிவுல் முல்க மிம்மந்தஷா. இறைவன் நாடியவருக்கு என்னங்க இது முடிக்கட்டும். நிறைய கருத்து சார். அவர் பேசணும். நான் ஒரு வாரம் நிறைய நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஒரே நிகழ்ச்சியோட நிறைய கருத்து நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க அவரோட பாய் பேச விடுங்க. நீங்க நீங்க அடுத்த என்ன கூப்பிடுறது தான் பார்த்து கூப்பிடுங்க. இது காசு வாங்கிட்டு பேசுறவன் பாஜக தரப்புல இருந்து நமக்கு வந்து ஒரு கருத்து வேணும் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் அவர் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு போறாரு. நீங்க பேச விடுங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வேண்டாம். நிறைய கருத்து முடிய போகுது நிகழ்ச்சியை. திருக்குரான் சொல்லுகிறது தூத்தியல் முல்கம் மிம்மந்தஷா. என்னங்க ஒரு 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 இல்லையா? திருக்குரான் சொல்லுகிறது துஅத்தியல் முல்க மிம்மந்தஷா வ தன்சிவுல் முல்க மிம்மந்தஷா. இறைவன் நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், இறைவன் நாடியவரிடத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிக்கிறான். இது வந்து திருக்குரான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அந்த ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று. ஒரு உண்மையான இஸ்லாமியர் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பங்களிக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாமிய அரசியல் பேசு. அவருடைய நிறைய கருத்து அவருடைய உரிமை. நீங்க அதுல குறுக்கிட கூடாது. முடிக்கவே நீங்க விடுறது இல்லையா? அதான பாக்குறேன். சரி, இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தெளிவாக சிந்தித்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்குமானவர், சப்கா சாத் சப்கா விகாஸ், அதுதான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர். இரண்டாவது, இந்த விவாதம் எதன் அடிப்படையில் நடக்கிறது? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட். இதனால, இந்த சட்டத்தினால இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் எல்லாருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். இங்க இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதே போன்று மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகளை வரக்கூடிய 2024 தேர்தல் வெற்றிக்கு பிறகு அடியோடு சாய்த்து வெட்டி வீழ்த்துவோம். அதாவது இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார், சிவசேனா அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். எனவே இது வந்து ஏதோ பிஜேபியினுடைய சட்டம் என்று சொல்லி அது முஸ்லீம்களுக்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்ததா சொல்லி பரப்பக்கூடிய பொய் பிரச்சாரங்களை எந்த இஸ்லாமியர்களும் நம்ப மாட்டார்கள். ஆனால்
இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஓட்டுக்காக குளிர்காய நினைக்கின்ற அரசியல்வாதிகள் தான் இந்த சிஏஏவுக்கு எதிராக சட்டம். இல்ல நான் சொல்லிடுறேன், தாராளமா நீங்க சொல்லுங்க. இதுல எந்த விதத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குது சொல்லுங்க. இந்துக்களுக்கு எந்த விதத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இந்த சட்டம்னு இதுவரைக்கும் இந்த விவாதத்துல அவங்க சொல்லவே இல்லை. நான் தெளிவா சொல்றேன், சேலஞ்சும் விட்டேன். இது இஸ்லாமியருக்கு எதிரானது இருந்ததுனாக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்று சொன்னால் இது பிஜேபியினுடைய ஸ்டான்ஸ் அல்ல, கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகளுடைய ஸ்டான்ஸ். அதுவும் இல்லாமல் ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கின்றது. இது எந்த விதத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல. இன்னொரு விஷயம், ஒரு திராவிடத்தினுடைய இதை செங்கோட்டையில் போய் கொடுப்பண்றாரு. அதை இந்தியாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை முதல்ல ஏற்றுக்கிட்டு ஒரு தீர்மானத்தை அண்ணனை போட சொல்லுங்க. அப்புறமா திராவிடத்தினுடைய ஆட்சியை வந்து செங்கோட்டையில் போய் ஏற்றுறதா அல்லது இங்க இருக்கக்கூடிய கோபாலபுரத்தில் போயிட்டு வீட்டில் ஏற்றுக்கிறதான்றத அப்புறம் முடிவாகட்டும். அதே போல பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியருக்கு எதிராக பரப்புரைகளை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை ஒருபோதும் ஏற்காததுனாலதான் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பல மாநிலங்களிலே, இன்றைக்கு யூபியாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும், பல மாநிலங்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகளோடு தான் நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் ஆரம்பத்திலிருந்து பிராமண எதிர்ப்பு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்று கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி பாஜகன்றாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த மைனாரிட்டி இதுல கிறிஸ்தவர்களும் வராங்க. எதுல இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து வரக்கூடியவர்கள் வந்து மைனாரிட்டிஸ் கிறிஸ்டின்ஸ் வராங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக தான் பிஜேபி நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னா, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே பிஜேபியை காமிச்சு நீங்க ஓட்டு வாங்கிக்கணும். இஸ்லாமியர்களை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, இவங்க பிராமணர்களுக்கு எதிராக மற்ற சமூகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இவர்களுக்கு வாக்கு வாங்கிக்கணும். இதுவரை இப்படி அவர் வந்து ஒரு குறுக்கிட்டோ அல்லது இவ்வளவு வேகமாக பேசியதை நான் பார்த்ததில்லை. தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்தாதீங்க. பிஜேபினாலே உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. தேசபக்தி மிக்க, இன்றைக்கு தேசபக்தி மிக்க அல்லது தேசத்தோடு இருக்கக்கூடிய அத்துணை இஸ்லாமியர்களுக்கு ரமணால் வாழ்த்துக்களை இந்து மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதே சமயத்தில் தேசத்துக்கு எதிரானவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பிரிவினை பேசுகின்றவர்கள், அது திராவிடம்னு சொல்லி பிரிவினை பேசினாலும் எதிர்ப்போம். புரியுதுங்களா? எங்களுக்கு பிரிவினைவாதிகள் தான் எங்களுக்கு எதிரி. எங்களுக்கு இஸ்லாமியர் எதிரி அல்ல, அல்லது திமுக தனிப்பட்ட கட்சி எதிரி அல்ல. பிரிவினைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். பிரிவினைவாதிகள் எங்களை எதிர்த்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி எல்லாம் தேசத்திற்காக இருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசம் தான் முக்கியம். சிஏஏ மூலமா எந்த மதத்துக்கும் எதிர்ப்பு, எந்த மதத்துக்கும் பிரச்சனை கிடையவே கிடையாது. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.